ஆரோக்கியமாக வாழ்ந்திடுவோம். SPM யூடியூப் சேனலை பார்த்திடுவோம். அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை திறனாய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்திடுவோம். உடலை பாதுகாத்திடுவோம். இந்த உலகம் போற்ற வாழ்ந்திடுவோம். வாழ்க வளர்க உயர்க வெல்க. வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம்ங்க. பயனுள்ள பகுதின்னு நான் தினமும் பேசிட்டு வர்றேன். இன்னைக்கு பயனுள்ள விஷயம். மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தோல்வி இருக்கணும். மனிதக்குள்ள வாழ்க்கைக்குள்ள ஒரு துன்பம் இருக்கணும். மனித வாழ்க்கைக்குள்ள வெற்றி இருக்கணும். மனித வாழ்க்கைக்குள்ள கண்ணீர் இருக்கணும். மனித வாழ்க்கைக்குள்ள கஷ்டம் இருக்கணும். மனித வாழ்க்கைக்குள்ள வெற்றி இருக்கணும். மனித வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்தாதான் மனித வாழ்க்கை. அவன் ஆனந்தமா வாழ்க்கிறது மனித வாழ்க்கை இல்லை. சந்தோஷமா இருக்கிறது மனித வாழ்க்கை இல்லை. இன்பமா இருக்கிறது கூட மனித வாழ்க்கை இல்லை. எல்லா விஷயங்களும் அவன் மனசுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்ந்தாத்தான் வாழ்க்கை. சரி, வாழ்க்கை என்னடா பெரிய வாழ்க்கை? வாழ்க்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எவனோ சொல்லி வச்சிருக்கா, அதை நம்ம கேட்கணுமான்னு சொல்லி இங்கிட்ட ஒரு 5 பேர் அங்கிட்ட ஒரு 5 பேர் ஒரு கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போய் இட்லி வாங்கியிருக்காங்க. பல பேர் தோசை வாங்கியிருக்காங்க. ஆனால் கடையில் கடைக்காரன் இட்லிக்கு சட்னியும் சாம்பாரையும் ஊற்றிருக்கான். ஆனால் அவங்களுக்கு கடுமையாக அருமையாக சாப்பிட்ருக்காங்க. கடுமையாக இட்லியும் கடுமையாக தோசையும் கடுமையாக சட்னி கடுமையான சாம்பாரை சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு அவங்க தான் இளைஞராச்சே, காரில் அப்படியே கொடைக்கானலில் சுற்றி பார்க்கணும்னு வண்டியில் போயிருக்காங்க. வண்டியில் போனால் பூரா வாந்தி எடுத்திருக்கான். பூரா வாந்தி, வண்டிக்குள்ளேயே வாந்தி. அந்த டிரைவர் மட்டும்தான் பாவம், பிராணி வந்து சம்பளத்துக்கு ஓட்ட கூட்டு வந்துருப்பாங்க போல டிராவல்ஸில் இருந்து. அவன் மட்டும்தான் வண்டியை சரியாக ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி எல்லோருக்கும் பிசிலரி பாட்டரை விட்டு மூஞ்சில் அடிச்சிருக்கான். அப்போ எல்லாம் எந்திரிச்சு அப்படின்னு ஏப்ப விட்டு, ஏண்டா நம்ம கிடைக்குதேன்னு சொல்லி இட்லியும் சட்னி எக்கச்சக்கமாக சாப்பிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து நொந்து நூலாகி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒருத்தன் சொல்லியிருக்கான், இங்கே பாடுறா, வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் நம்ம இட்லியும் சட்னியையும் நம்ம வாழ்க்கைக்கு உள்ளடக்கி சாப்பிடக்கூடாதா? வயிறு எவ்வளவு கேட்குதோ அவ்வளவுதான்டா சாப்பிடணும். இப்போ நான் சாப்பிட்ட இட்லி, நீ சாப்பிட்ட சட்னி எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம உடம்பு கெடுத்துச்சு. இனி நம்ம கீழே கொடைக்கானலேருந்து கீழே போனோம்னா ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணணும். சாப்பாடு முக்கியம்டா, அதை ஆரோக்கியமாக சாப்பிட்டா தான்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க. இங்கேருந்து மதுரையிலேருந்து டூர் கொடைக்கானலுக்கு போகிறவன் இட்லியும் சட்னியும் ருசியாக இருக்குது, அதில் உரப்பு இருக்கா, உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் சாப்பிடணும். சாப்பாடு முக்கியம் இல்லைங்க. சாப்பிட்ற போதே அந்த சாப்பாடு சீரணமாகுதா, உங்க உடம்புக்குள்ள சீரணமாகுதா? உங்களுக்குள்ள சீரணமாகிற உணவை சாப்பிடணும். இல்லைன்னா சாப்பிடக்கூடாது, அப்படியே வச்சிடணும். பணம் போகுது, ஐயோ நம்ம 50 ரூபா கொடுத்துருக்கோம், 100 ரூபா கொடுத்துருக்கோமே, திங்காம போறோமே, ரூபா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடம்பு வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், அளவா இட்லி அடி, அளவா சட்னி அடி, அளவா சாம்பார் அடி, அளவா கட்டி சட்னி அடி. அப்பத்தான் உடம்பு உருப்படியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு தகவலை புரிஞ்சுக்குங்க, இதை டிஸ்கஸ் பண்ணுங்க. கொடைக்கானல் போனாலும் சரி, சென்னை போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இட்லி சட்னி மனசில் வச்சுட்டு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் அடுத்து சந்திப்போமா? மகிழ்ச்சி.